என்னை பொறுத்த வரைக்கும் வேலை அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையா இருக்கணும். டே டு டே அந்த வேலையை நம்ம திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணும். எத்தனை வாட்டி செஞ்சாலும் நம்மளுக்கு போரும் அடிக்கக்கூடாது. ஸோ வேலைன்றது அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வேலையினால தான் நம்மளுக்கு நிறைய அந்த ஸ்ட்ரெஸ், அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு பல வழிகள் அப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம சிம்பிளாக வேலையை லவ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அங்கேயே மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு தொழில தொடங்குறப்பா தோத்து போயிட்டேன்னா ஊர்ல என்ன சொல்லுவாங்க, எவன் சொன்னா நமக்கு என்னன்னு. நமக்கு அந்த கவலை எல்லாம் கிடையாது. நம்முடைய அடிப்படை மனநிலை என்னன்னு கேட்டா, நான் யாரிடமும் தோற்றவனாக பெயர் எடுத்து விடக்கூடாது அப்படிங்கறது நமக்கு முன்னால வந்து நிக்கிறப்ப we always think about people. ஜெயிக்கிறவன் வளர்ச்சியை பத்தி யோசிப்பான், ஜெயிக்காதவன்லாம் அடுத்தவன் என்ன சொல்லுவான்னு யோசிப்பான். இங்கதான் நம்ம மாட்டிப்போம். முதல்ல வாழ்க்கையிலே நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் தயவு செய்து எக்காரணம் முன்னிட்டு உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. சென்று கொண்டிருப்பவன் நேரத்தை வென்று கொண்டிருக்கிறான், நின்று கொண்டிருப்பவனை நேரம் தின்று கொண்டிருக்கிறான். இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம், அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள், ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள். 4 மாதங்களுக்கு முன்னால் சுவிட்சர்லாந்து நாட்டிலே உரையாற்றுவதற்காக சென்றுவிட்டு ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருக்கணும். ட்ரெயினை பிடிக்கணும், ஜெர்மனி போறது. 8:03 போன நான் புறப்பட்டுட்டேன். மனைவியும் அழைச்சிட்டு போயிரு புறப்பட